ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனுக்கு ஒரு புது ஐட்டம் ஒன்று வாங்கியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸு அடுப்பு ஒன்று வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க வீட்டில் வந்து தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப பால் பொங்கி எல்லாம் பொங்கி 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 போயிடுச்சு அந்த அடுப்பு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு புதுசாக அடுப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்மளுடைய பாடி சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு புது மாடலாக ஒன்று வருது. கிட்டத்தட்ட 18,000 வந்து ஒரு புதுசாக சொன்னாங்க. ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதனால் எது எடுத்து காட்டுங்கன்னா, அவங்களும் எடுத்து நல்லா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது மாதிரி சார், இது மாதிரி சார், அப்படி சார், இப்படி சார்ன்னாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைட்ரு தேவையில்ல. க்ளீன் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப தூக்கி விட்டு அப்படியே க்ளீன் அந்த மாதிரி ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லார் வீட்டு அடுப்பும் பால் பொங்கி ஊற்றும், ரசம் ஊற்றும், மோர் ஊற்றும், தயிர் ஊற்றும் அந்த கதையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுமாரிலாம் வந்து அதில் ஈஸியாக இருக்கும் சார் நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஒன் பை ஒன்னாக வந்து அவங்களும் சொல்லி காமிச்சாங்க. ஸோ அது பிரகாரம் ஒரு அடுப்பு நம்ம சூஸ் பண்ணோம். அது சொன்ன மாதிரி அவங்க டெலிவரி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்துடுச்சு. அது அன்பாக்சிங் தான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த மேலே அந்த பர்னர்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறது அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுமாரி இருக்குது. ஸோ இதில் ஒரு விஷயம் நமக்கு வந்து லைட்ரு தேவையில்ல, ப்ளஸ் வத்திப்பிடி தேவையில்ல நமக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதேமாரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஒன்று போட்டிருக்கோம். நம்ம பேட்டரி போட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு அது வந்து ஃபயர் ஆகிடும் வச்சுங்களேன். இந்த மாதிரி 3 இதில் நமக்கு கொடுத்துருக்கு அந்த பேட்ரி எலக்ட்ரிக்கில். அந்த மாதிரி ஷாக்கில் லைட்டாக அது வந்து ஷார்ட்டில் ஆன் ஆகும். ஸோ க்ளீனிங்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு துணியை போட்டு துடைச்சி விட வேண்டியது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன், இது ஜஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். உடையதும் போகிறதும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா வந்து இது வருது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம் வரும், அதுமாரிலாம் பெருசாக வைக்கிற மாதிரி பெரிய அடுப்பு, சின்ன அடுப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஒரு பேட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து அந்த லைட்ரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நமக்கு அதை இது பண்ணியிருக்கு. அவ்வளோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து போய் அடிச்சு பாருங்களேன், அடித்தாலுமே ஒன்றுமே நல்லா வந்து அவ்வளோதான். ரொம்ப அந்த இதுவாக இருக்கும். செராமிக் அந்த இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். அது ஃபைபர்ன்றது. இங்கே பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எல்லாம் எரிஞ்சிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக இது வந்து நீங்கள் எவ்வளோனா அது ஸ்லிம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஏதோ பொங்கிடுச்சு வந்துச்சா ஜஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே அப்படியே வச்சோன்னா ஆன் ஆகிடும். அவ்வளோதான். நமக்கு அந்த லைட் வீட்டில் பாருங்க, தூக்கிட்டு நம்ம மண் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் கீழே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இப்போ தான் வச்சுருக்கோம். பட் இன்னும் போக போக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா. இல்லைனா அது பால் பொங்கி அது வேறு தீஞ்சி ஸ்மெல்லு அப்படி இப்படி ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும் நமக்கு அது. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வந்து இது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லி பிராண்டட் தான். ஸோ பாருங்களேன், சூப்பராக அது எரியறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தான் எரியுது. அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. லைட்ரு ஜஸ்ட் ஆன் பண்ணால் ஒரு செகண்ட் ஆன் பண்ணால் நீங்கள் ஆன் ஆகிடும். லைட்ரு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இப்போ ஜஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா ப்ளூ கலரில் அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போட்டிருக்கோம்.